செய்திக்கு நேரம் போகலாம். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய தாவீதனை வந்து தேவ செய்தியை கொடுப்பாங்க. நம்ம செய்தியை ரொம்ப கவனமாக கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணிடுமா? நேசிக்கும் அறிவச்சுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நம்ம துதிக்கிறோம், நம்ம மைமைப்படுத்துகிறோம், நம்ம உயர்த்துகிறோம், நம்ம வணங்குகிறோம். அப்பா தகப்பனே, அடியனை ஆகிய உம்முடைய மகனை கொண்டு வந்து நீங்கள் நிறுத்துறீங்க. நீங்கள் என்னோட கூட பேசுங்க, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட பேசுங்க ராஜா. உம்முடைய வார்த்தை விலையேற பெற்றது. நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கீங்க, இந்த வானமும் இந்த பூமியும் ஒரு நாள் அழிந்து போகும், என்னுடைய வேதம் அழிந்து போகாது என்று, உம்முடைய வார்த்தை அழிந்து போகாது என்று. அந்த வார்த்தைகளை தியானம் இருக்கிறோம், எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. என்னையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய அன்பான கருத்தில் வைத்து அடியும் கெஞ்சி கிச்சுள்ள தகப்பனே, அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 எடுத்து வாசிங்க பார்ப்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளச் செய்வேன். ஆண்டவர் ஜெயங்கொண்டார், மரணத்தில் ஜெயங்கொண்டார், 40 நாள் உபவாசம் இருக்கும்போது ஜெயங்கொண்டார். அதனால தான் அவர் ஜெயங்கொண்டதுனால தேவனுடைய சமூகத்தில் பிதாவுடைய மடியில் இட்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். பாவமாக அதிலிருந்து ஜெயங்கொள்ளணும், வியாதியா அதிலிருந்து ஜெபித்து ஆண்டவற்றை வெற்றி கொண்டு ஜெயங்கொள்ளணும். பணமாக தவறான ஒரு வழியில் பணம் வருதுன்னா, பணம் முக்கியம்தான், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வழியிலிருந்து, பிரியமில்லாத ஒரு பாதையிலிருந்து வருதுன்னா அதை ஓடி போய் நம்ம அணிவிக்கக்கூடாது. அதிலிருந்து ஜெயம் எடுக்கணும். தேவன் இதை விரும்புகிறார். அப்படி ஜெயம் எடுக்கும் போது நாமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஒரு வழியில் பணம் வருதுன்னா அது தூரத்துக்கு எரிஞ்சிடணுங்க. என்னைக்கு நாங்கள் இந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி செய்தி கட்டணும், ஆனால் அதுக்கப்புறம் 3 விஷயம் என் வீட்டில் பணம் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் வாங்கவே இல்லை. இப்போ பசங்க வந்தால் சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க மாட்டேங்கன்ட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நாம் தவறான ஒரு வழியில் ஒரு பணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவர். வானத்தி பூமி உருவாக்கின தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவர். அதனால் தேவையில்லாத வழியில் வர்ற பணத்தை ஒரு காலமும் நம்ம அணுகக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படியே மத்தேயு எழுதின அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 1 to 10 வரை பாசிங்க. சொல்லுங்க, 1 to 10. ஒரு நிமிஷம் அப்படியே நிப்பாட்டுங்க, போதும். பாருங்கள், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் சொன்ன அனுமதி கொடுக்க போய் தான் அவன் போய் ஏசப்பா சோதனை பண்ண போயிருக்கான். இல்லைன்னா முடியாது இல்லையா? ஆவியானவரே அனுமதி கொடுத்துட்டார், அதனால சோதனை பண்ண போகிறான். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் தேவகுமாரன் தான், ஆனாலும் மனுஷ ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்தார். ஏன் தெரியுமா? நம்முடைய பாடுகள் என்ன, நம்முடைய கஷ்டங்கள் என்ன, இந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, இவை எதிலெல்லாம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு அவரே இறங்கி வந்து மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, 40 நாளும்
உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ தான் பிசாசன் சோதிக்கிறான் பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் செய்யணும். என்னத்துக்கு அப்பமாக்குன்னா அவர் சாப்பிடணும், அதானே? பசி உண்டாயிட்டு 40 நாள் உபவாசம் பண்ணிச்சு சாப்பிடணும். நான் அவருக்கு தெரியும் அவர் தேவகுமாரன். ஆனால் பிசாசன் கொண்டு வந்து கல்லுகளை அப்பமாக்கும்படின்னு சொன்னான். இது யாருடைய வார்த்தை? இது யாருடைய வார்த்தை? பிசாசு வந்து கல்லுகளை அப்பமாக்குன்னு சொல்கிறான். இது யாருடைய வார்த்தை? பிசாசுனுடைய வார்த்தை. பிசாசு தானே சொல்கிறான் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில தவறான காரியங்களை கொண்டு வருது. நம்ம அறிஞ்சுக்கணும் இது பிசாசு. நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நல்லா ஓரளவு 100க்கு 90% இது தவறான காரியம், இது பிசாசு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சரியாக நான் தெரிஞ்சு உடனே ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி தான் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிறணும். இப்போ இங்கே வந்து ஏசப்பாட்டே சொல்கிறான் பிசாசு இந்த கல்லுகளை அப்பமாக்குன்னு சொல்லி. அவர் வானத்தையும் பூமி உருவாக்கின சர்வ தேவனாய் கர்த்தர் நீதி உள்ள நியாயபதி அவற்றை வந்து சொல்கிறான். அவருக்கு தெரியும் பிசாசுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் பிசாசுடைய வார்த்தைக்கு அல்லது பிசாசுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள் 4, 5, 6 வாசிங்க பார்ப்போம். அவர் பிரயுத்தரமாக 4ஆம் வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நடக்குதா இல்லையா? நடக்குது இல்லையா? அன்னைக்கு ஆண்டவர் செய்த காரியம் இன்றைக்கும் தேவனுடைய நாள மரித்தவர்களை கூட இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பிசாசுகளை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய நாமம் இன்னும் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லார், தேவனுடைய வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அருமையாக சொல்லி வச்சிருக்கிறாரு. 5ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கின் மேலே அவரை நிறுத்தி நீர் தேவகுமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். பாருங்க, பிசாசு 2வது ஒரு சோதனை வச்சிருக்கிறான். நீங்கள் என்ன செய்யுங்க, தேவாலயத்து உப்பரிக்கின் மேலே போய் ஏன்னு தாழ குதிங்க. அவர் குதிச்சா தேவதூதர்கள் அவரை காப்பாற்ற தான் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அது அவருக்கு தெரியும். ஆனால் சொல்கிறது யார் சொல்கிறா? பிசாசு சொல்கிறான். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாதுங்க தான் மெயினான ஒரு கருத்து. அவர் குதிச்சா அவருக்கு குதிச்சா அடிபடாது, என்ன செய்வார்? அவன் சொன்னது உண்மைதான். ஆனால் அவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியாமல் இருந்தார். நம்ம அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிசாசுடைய வார்த்தைக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்முடைய மாமிசத்தில் எடுக்க நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது மாமிசத்தில் எடுக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அல்லது உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பத்தில் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். அப்படி நம்ம நடக்கும்போது அது தேவனுடைய நாமமும் மைப்படும், அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக முடியும். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள் 7ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு இயேசு தேவன் 6ஆம் வசனம் சொல்லுது, 6, 7 வாசிங்க பார்ப்போம். அதுக்கடுத்து வாசிங்க 8, 9.
ஹல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். திரும்பவும் மூன்றாம் வரை ஆண்டவரை கொண்டு போய் பெரிய மலை மேல் நிறுத்தி இந்த எல்லாத்தையும் காட்டி, இந்த இயற்கையெல்லாம் காட்டி, இந்த இயற்கையெல்லாம் படைச்சது யாருங்க? நம்ம ஏசப்பா. அவர்கிட்டே காட்டுறான் பாருங்க. காட்டி நீர் என்ன செய்யும், தாளை குதியும், குதிச்சுட்டு சாஷ்டாங்கமாக அவன்கிட்ட காலில் போய் விழணுமா. இதெல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? முதலே ஆண்டவர் பிசாசை பார்த்து அப்பளை போன்னு சொல்லியிருக்கலாம் எடுத்த உடனேயே. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எழுதி வச்சிருக்கிறார். என்கிட்ட உலகத்தின் ஆசை நமக்கு வரும்போது, உலகத்தில் உள்ள தேவையில்லாத ஆசைகள் வரும்போது, ஒரு பண ஆசையாக இருக்கலாம், இல்லை பெண்களாக இருக்கலாம், எந்த ஒரு ஆசை வந்தாலும், ஒருத்தன் பெரிய வீடு கட்டியிருப்பான், நம்மள்ட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்கும், அதே மாதிரி கெட்டுனுச்சு ஒரு ஆசை வந்தால் கூட இவை எல்லாத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் இவைகளை எழுதி வைத்திருக்கிறார். இல்லைன்னா வார்த்தையிலே அவருக்கு தெரியும் அப்பழைப்ப சாதன்னு சொல்லி சொல்லியிருப்பார். அப்போ உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருள் மேலே நமக்கு ஆசை வரக்கூடாது. எல்லாம் நமக்காக தான் ஆண்டு படைச்சிருக்கிறாரு. ஆனால் அது எந்த தகுதியோடு நம்ம செய்யணுமோ அந்தந்த தகுதியோடு நம்ம செய்யணும். ஒரு கடைக்கு போகிறோம், ஆப்பிள் பழம் இருக்குது, நம்மள்ட்ட பைசா இல்லை, அதை தூக்கி சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. பைசா இருந்தால் வாங்கி சாப்பிட்லாம். அப்போ அதுக்கு பணம் இல்லைன்னா அது என்ன செய்ய, விரும்பி நம்ம என்ன செய்யக்கூடாது, திருடி சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி தான் அவன் மலையின் மேலே நிப்பாட்டி எல்லாத்தையும் காட்டி, நீங்கள் தாளை குதிங்க, இதெல்லாம் உனக்கு தர்றேன், அது இல்லாமல் என் காலில் வந்து பிசாசு சொல்கிறான் பாருங்க. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசைகளை காட்டி பின்வாங்கி போக பார்ப்பான். ஆசைகளை காட்டி ஆண்டுடைய ராஜ்யத்தை விட்டு வழி விலகி போக பிசாசு ஏற்பாடு பண்ணுவான். நம்ம உணர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி பெறக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் நமக்காக இதை எழுதி வச்சிருக்காரு. அதனால் என்றைக்குமே நம்ம நிதானித்து ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக இது தேவனுக்கு பிரியமா, இது பிசாசுனுடைய காரியமா அப்படின்னு யோசனை பண்ணி செஞ்சோம்னா நாம் தப்பித்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளலாம், பரவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 23 லூக்கா 23 35 37. பாருங்க, ஆண்டவர் இப்போ பிசாசு பலபடி இப்போ எங்கே வரான் பாருங்க. முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்தான். இப்போ ஆண்டவருடைய மரணத்தில் வந்து எப்படியாவது மரணத்தில் அவரை துக்கப்படுத்தி அல்லது அவரை திட்டியோ அவரை குறை சொல்லியோ எப்படியாவது அந்த கல்வாரி சிலுவையில் மறிக்கிறத நிப்பாட்டுங்கிறது பிசாசு விரும்புகிறான். அதுக்கு தான் பாருங்கள் 34ஆம் வசனம், அப்பொழுது இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோட கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். பாருங்க, இவன் தேவனால் ரட்சித்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவரை இகழ்ந்து பேசுகிறாங்க. அப்படியாவது அந்த அவர் நினைச்சார் என்ன செய்யலாம், கல்வாரி சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியும். ஆனால் வந்தால் யாருக்கு ஆசீர்வாதம் இல்லை? வந்தால் யாருக்கு ஆசீர்வாதம் இல்லை? நமக்கு தான் இல்லை. அவர் வந்த நோக்கமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும்,
கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், நம்முடைய பாவங்களை மீட்டெடுக்கணும். அதுக்காக தான் வந்தார். அப்போ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்ற விடாதபடிக்கு தான் பிசாசனவன் ஜனங்களை வச்சு அங்கே அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பேச வைக்கிறான். பாருங்கள், நீ 37 நீ யூதன் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். கல்வாரி சிலுவையில் பரியாசம் பண்ணுறாங்க. அப்படியாவது அவன் இறங்கி வரட்டுன்னு சொல்லி பிசாசன் ஜனங்களை ஏவி விட்டு தூண்டி விட்டு அவரை அந்த கல்வாரி சிலுவையை அடிக்க கூடாதபடிக்கு எப்படியாவது தடை பண்ண வேண்டும் என்று பிசாசானவன் விரும்புகிறான். பாருங்க, அப்படியே 33 சொல்லுது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒரு குற்றவாளி, ஒன்றும் செய்யாத நீதிமான் ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையை அறைய கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் குற்றவாளியாக நிற்கிறவன் கூட தன் குற்றத்தை உணராமல் அவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகிறான். அவரால் முடியுமா முடியாதா? அவங்களையும் ரட்சிக்க முடியும், அங்கே இருக்கிறவங்களையும் ரட்சிக்க முடியும், அவரை கல்வாசி அறைய கொண்டு போனவங்களையும் ரட்சிக்க முடியும். அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், பிதா என்னத்துக்கு இந்த பூமியை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றும்படியாக தான் தேவகுமாரன் தன்னை கல்வாரி சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி தான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்தி அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நோக்கம் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எப்படி தேவகுமாரன் கல்வாரி சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்று மரணவரைந்த தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்து நிறைவேற்றினாரோ, அதே போல இந்த பூமியில் தேவன் நம்மளை இந்த பூமிக்கு என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குடும்பமாக இருந்து, கணவன் மனைவியாக இருந்து, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்கள் பண்ணி நல்ல ஆசீர்வாதமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நீங்கள் சம்பாதிக்க விரும்பக்கூடாது. என்ற தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட வேண்டியது இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் உருவாக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஆத்துமாதம் பண்ண வேண்டியது இருக்குது. பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, வாரிசுகளுக்கு சம்பாதிக்க தேவன் பார்த்துக்கிடுவாருங்க. அதனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் குடும்பமாக எழுந்து பிரயாசப்பட வேண்டும். மரண பரியந்தம் நாம் சம்பாதிக்கன்னு சொல்லி நம்ம ஓடக்கூடாது. அப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை யார் கட்டுவா? ஆண்டவர் என்னத்துக்கு நம்மளை அனுப்பினார் இந்த பூமியில்? எப்படி இயேசுவானவர் அனுப்பினாங்களோ, குமாரனை அனுப்பினாரோ, அதே போல் தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமீன், அல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 31:1-6 எடுங்க பாவம். முப்பத்தி 1:1-2 அப்படி 6 வரை வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க,
என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் இணைப்பாக இருப்பேனோ. யோபு அருமையாக சொல்கிறார். என் கண்ணை நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் தேவனோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என் கண்ணை, நம்முடைய கண்களை நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கோமா? ஆண்டவரே, என்னுடைய கண்கள் பரிசுத்தத்தை பார்க்கட்டும் அப்பா. உடன்படிக்கை பண்ணியிருக்கோமா? நான் மனுஷனாக இருந்தாலும் நான் பூமியில் நடமோடும் போது ஒரு தவறான காரியத்தை பார்க்கும் போது நம்முடைய இருதயம் பேசும், ஆண்டவரே தவறானதை நான் பார்த்துட்டேன்பா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? யோபு சொல்கிறார் அருமையா, என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையுமே நினைப்பாக இருப்பேனோ. நாம் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். பரிசுத்தமாய் வாழும்படியாக, நீதியாய் வாழும்படியாக உடன்படிக்கை பண்ண வேண்டும். வாலிப பிள்ளை நீங்கள் இருக்கீங்க, 4 பேரும் உங்களுடைய வாலிப நாட்களில் நீங்கள் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்தா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அந்த காலங்கள் தவறாது, அந்த வருஷங்கள் தவறாது. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் உடன்படிக்கை பண்ணி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய அதே வருடத்தில் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உயர்த்துவார். வாலிப பிராயம் மிக முக்கியமானது. நான்லாம் நம்மளை ஆசீர்வாதத்தை நான்லாம் இழந்து நிற்கிறது காரணம் என்னென்னா, வாலிப பிராயத்தில் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணவில்லை. நான் கற்றுக்கொள்ளவும் இல்லை, உடன்படிக்கை பண்ணவும் இல்லை. ஆனால் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்வை பிராயத்தை தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், நீதியாய் வாழ்வேன், உமக்கு பிரியமாய் வாழ்வேன், என்னுடைய கண்கள் உமக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீரானால் உங்களுடைய வாழ்க்கை தேவன் என்னைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதே நாளில் அதே வருஷத்தில் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். என்றைக்கு உங்களுக்கு திருமணம் காரியம் தேவன் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் விரும்பியிருக்கிறாரோ அந்த காரியம் அந்த நாளில், அந்த மாதத்தில், அந்த நேரத்தில் சரியாக நடக்கும். தேவனு கூட அந்த வாலிப பிராயத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் ஒப்பு கொடுக்கும் போதே உங்களை தேவன் நிச்சயமாகவே உயர்த்துவார். நாங்கள் ஒப்பு கொடுக்காதனால தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் கிட்ட கெஞ்சி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால அவருடைய பிள்ளையாக வைத்து கொண்டிருக்கிறார், அவருடைய மகனாக எங்களை வைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி எல்லாம் இங்கே வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக. அதனால் இந்த வாலிப பிராயத்தில் நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி இந்த வாலிப பிராயத்தை தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாதுகாக்கும் போது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கக்கூடிய பங்கு வீணா போகாது, சிதறி போகாது, சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு ஆயத்தமாக இருக்கும் போது தேவன் என்ன கொடுக்க வேண்டும் விரும்புகிறாரோ அந்த பங்கு தடையில்லாமல் கிடைக்கும். உங்களுடைய வாழ்வை பிராயத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டால், உங்களுடைய கண்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். அது எங்கிருந்து? உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்கும். அந்த வேலையும் கொடுத்து அங்கே நீ சுதந்திரமாக இருப்ப. அங்கே 50 பேர் 100 பேர் இருந்தாலும் அந்த வேலைக்கு அதிகாரியாக உனக்கு வைத்து நீ சுதந்திரமாக உலாவி வருவ, நீ சுதந்திரமாக வருவ. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அந்த வேலையும் கொடுத்து உனக்கு ஒரு சுதந்திரமான பங்கையும் தேவன் வச்சிருக்கிறாரு. அதனால் தேவன் கூட நீர் உடன்படிக்கை வைத்துக்கொள்ள வேண்டும். 3ஆம் வசனம் சொல்லுது, மாறுபாடானனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காருக்கு அக்கிரமளவோ கிடைக்கும். நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டு மாறுபாடாக வாழ்ந்தோம்னா என்ன கிடைக்குமா? ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காருக்கு அக்னிமளவோ கிடைக்கும். ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டு தேவையில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இந்த வாலிப காலத்தில்
உங்களுக்கு இஷ்டமான ஒரு திருமணம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படவே கூடாது. ஏன்னா உங்களுக்காக தேவன் நிச்சயமாக வேதம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவள் முத்துக்களை காட்டிலும் விலை உயர்ந்தவள் என்று வேதம் சொல்லுது. அதே தான் எடுத்துக்கிறனும். பெண்களுக்கும் குணசாலியான மணவாளனை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டு நீங்கள் உண்மை உத்தமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தேவன் ஒரு குணசாலியான ஸ்திரியும் ஒரு குணசாலியான மணவாளனை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் என் வழிகளை பார்த்து இந்நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா. யோபு சொல்கிறான், அவர் என் வழியெல்லாம் பார்க்குறாருப்பா, பார்த்து இந்நடைகளெல்லாம் எண்ணுகிறார். இவன் கால் எங்கே போகுது, இவன் எந்த வழியில் போகிறான், இவன் எந்த வழியில் நடந்து போகிறான் என்று சொல்லி தேவன் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க தேவன் எப்படியாப்பட்டவர். அதனால தான் பிசாசானவன் யோபுவை பரிசுத்தத்தில் எழுத முடியல, சோதிக்க முடியல. பரிசுத்தத்தில் பிசாசான யோபுவை சோதிக்கவே முடியல. ஏன்? அவனுடைய ஆசீர்வாதத்தில் போய் சோதிக்க போகிறான். ஆனால் பரிசுத்தத்தில் சோதிக்க முடியல. உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான், பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்கிறான், நீதியாக இருக்கிறான். அப்படியாப்பட்ட உண்மை உத்தமம் நம்மள்கிட்ட இருக்கணுங்க. ஒரு நீதி இருக்கணும், ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அவர் என் நடைகளை உற்று பார்க்கிறாய் என்று சொல்லி யோபு அழகாக சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் மாயையில் நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று நான் சொல்லிட்டு மாயையான காரியம் நடந்தனா, அல்லது என் கால்கள் ஒரு தவறான பாதிக்கு போச்சா, இல்லை அடுத்தவங்களை நான் கெடுக்கும்படியாக போச்சா? போகலையே, நான் சரியானப்பா நடந்தேன். அதனால தான் பிசாசன் பரிசுத்தத்தில் அவனை சோதிக்கவே முடியல, ஆண்டவர்கிட்ட கேட்க முடியல. அவன் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், உடன்படிக்கை பண்ணிட்டு அவன் பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு, உடன்படிக்கை பண்ணிட்டு அவன் திருடனா வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு, உடன்படிக்கை பண்ணிட்டு அவன் விபச்சாரக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு. பிசாசனால சொல்ல முடியலங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டு நாம் பரிசுத்தத்தை நோக்கி போவோம். யோவை போல, ஆண்டவரே என் கால்கள் பரிசுத்தமாக இருக்குதப்பா, என் கால்களை நீங்கள் உற்று நோக்கி பார்க்குறீங்களே, என் பேச்சை பார்க்குறீங்களே, நான் தவறி போகணும்னு சொல்லி நாம் கர்த்தர்கிட்ட கேட்கணுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுது, சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. திராசில் நிற்கும் போது அது சரியாக இருக்கணுங்க, அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். திராசில் நிற்கும் போது ஒரு பக்கம் குறைவும் ஒரு பக்கம் பரிசுத்தம் குறைவும், பரிசுத்தம் குறைவும் அக்கிரமும் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. தேவன் அதுக்காக தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நாம் பரிசுத்தத்தை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம பரிசுத்தத்தை எப்படியுமே நம்ம இழந்துடக்கூடாது. அதான் யோபு தைரியமாக சொல்கிறான், நீங்கள் நிறுத்து பாருங்க, நான் சரியாக இருக்கிறேன் அப்படி சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? நான் சரியாக இருக்கிறேன், என்னை நிறுத்து பாருங்கன்னு சொல்ல முடியுமா? நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்வோம், சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஜீவிப்போம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கன்னா, உங்களை 4 பேருக்கு நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன், நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்வீங்க. தேவன் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா சகல காரியங்களையும், பரிசுத்தமான சகல காரியங்களையும் நீங்கள் அனுபவிப்பீங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்படி நீங்கள் உடன்படிக்கை பண்ணி தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக தேவன் உங்களை இப்படி தான் ஆசீர்வதிப்பார். நீங்கள் 4 பேரும் நீங்கள் உடன்படிக்கை பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க, தேவன் அப்படியாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென். யோபு 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க பார்ப்போம்.
இப்போ யோபு உத்தமத்தில் சோதிக்க முடியல, அவனுக்கு பிசாசுக்கு சோதிக்க முடியல. இப்போ ஆண்டர்கிட்ட கேட்குறான், நீங்கள் அவனை ஆசீர்வச்சிருக்கீங்க, நல்லா வேலையடிச்சு ஆசீர்வச்சிட்டீங்க, இப்போ அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பிடுங்கிட்டீங்கன்னா அவன் போயிடுவான்னு சொல்லி. இந்த ஆசீர்வாதத்தை யோபுக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? அதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஏன் யோபு பெற்றுக்கிட்டான்? அதுக்கு என்ன காரணம்? அதான் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, 31ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், உடன்படிக்கை பண்ணனான், பரிசுத்தமாக வாழ்ந்தான். அதனால தான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் தந்துட்டார். ஆனால் இப்போ பிசாசு அவரை பரிசுத்தில் சோதிக்க முடியல, ஆனால் ஐஸ்வர்யத்தில் சோதிக்க வந்துட்டான். பாருங்க, கீழே 6ஆம் வசனம் சொல்லுது, 16ஆம் வசனம் சொல்லுது, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். 17ஆம் வசனம் சொல்லுது, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டங்கமே விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பாருங்க, அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார், வேலையாட்களை இறந்துட்டார், அவருக்கு ஒட்டகத்தெல்லாம் பற்றிட்டு போயிட்டானுங்க. அவர் 19ஆம் வசனம் சொல்லுது, 18ஆம் வசனம் சொல்லுது, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொன்று வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்தைகளும் தாங்கள் மூத்த சகோதரின் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அதை பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். எல்லாவற்றையும் இழந்துட்டான், ஒன்றுமே அவனுக்கு இல்லை. கணவன் மனைவியாக மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம சமைச்சுக்கிறோமா? நமக்கு அப்படி சோதனைலாம் தரமாட்டார் ஆண்டவர். அவருக்கு தெரியும் நம்ம அதெல்லாம் தாங்கி. அந்த காலத்தில் யோபுக்கு கொடுத்தார், அவன் அப்படி உத்தமத்தில் இருப்பான் என்பதற்காக தேவன் அவனை பிசாசு கையில் கொடுத்தார். நம்மளை நிச்சயமாக தேவன் கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தாலும் தாங்கி கொள்வதற்கு மிஞ்சின ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, 26 வசனம் சொல்லுது, நீர் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம் என்றான். இதனால தான் அங்கே அவனை ஒப்பு கொடுத்தாரு, இதனால தான் அவனை சோதனை பண்ணார், இதனால தான் பிசாசு கேட்கும்போது சரிப்பா அப்படின்னு விட்டுட்டார். இல்லைன்னா பிசாசு கேட்கும்போது நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டார். என்கிட்ட இவன் நிலச்சிருப்பான், இவன் வைராக்கியமாக இருப்பான், இவன் என்னை விட்டு வழி விலகி போக மாட்டான், செத்தாலும் வழி விலகி போக மாட்டான். அந்த வைராக்கியம் இருந்துச்சுங்க. நம்முடைய வாழ்க்கையில் மரணமானாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யாரும் பிரிச்சிடக்கூடாது. அதான் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மரணமே ஆனாலும் செத்தாலும் பரவாயில்ல, நான் உமக்கு பிரியமாக தான் சாவேன். நம்ம சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த மாத்திரையும் இந்த மிட்டாயை நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு, ஆனால் காலையில் போய் நான் ஆராதிக்க போகணும். இந்த வைராக்கியம் இருக்கணுங்க கிறிஸ்தவனுக்கு. செத்தாலும் பரவாயில்ல, நான் உண்மை விட்டு வழி விலகி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா தேவன் நம்மளை கட்டி, நம்முடைய குடும்பத்தில் கட்டி, நம்முடைய பிள்ளைகளை கட்டி அப்படியே தூக்கி உயர்த்தி அப்படியே வச்சிருவார். என் பிள்ளை எவ்வளோ வைராக்கியமாக இருக்கான் பாரு, இவனை நான் சும்மா விடுவேனா, சும்மா விட்டுருவேனா, சும்மா விட்டுருவாரா? யோசனை பாருங்க. அப்பெல்லாம் யாரையுமே சும்மா விட மாட்டார். நம்முடைய வைராக்கியத்தை கண்டு தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மளையும் நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி அந்த 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது சொல்லு பாருங்க. அவனுக்கு துணையாக இருக்கிறது மனைவி மட்டும்தான். அவன் கூட சொல்கிறா, தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஜீவனை விடுனா பரவாயில்ல, தேவனை தூசித்து ஜீவனை விடுனா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன?
ஒப்பு கொடுக்குறான். என் வாலிபத்தில் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீதியாக வாழ்கிறேன், நீங்கள் என்னுடைய நடைகளெல்லாம் பார்க்குறீங்க, திராசில் நிறுத்து பாருங்கங்கிறான். தேவன் இங்கே அநேகமாக ஆசீர்வதிச்சிட்டாரு, உயர்த்திட்டாரு, எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் வைரேக்கியமாக ஜீவிக்கிறான். மனைவி சொல்கிறா, தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி. அப்படி அர்த்தம் என்ன? முழு அர்த்தம் என்ன? தேவனை தூசித்தால் பரவ முடியுமா? போக முடியாது. அதுக்குத்தான் பிசாசானவன் அவள் வாயில் போடுறான். தேவனை செத்துட்டா போயா அப்படின்னா பரவாயில்ல, பரவவும் போயிடுவான். தேவனை தூசித்து ஜீவனை விடு. தூசித்துட்டா ஆண்டவர் இப்படியெல்லாம் எனக்கு பண்ணிட்டாரு, அவர் கடவுளான்னு கேட்டுட்டான், பரவவும் போக முடியுமாங்க? எல்லாவற்றையும் இழந்துருவானே. இத்தனை வருஷம் கட்டி காத்தது, அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவனுக்கு கொடுத்த பரிசுத்தமான வாழ்க்கை, இவன் எல்லாத்தையும் இழந்து போயிடுவான் ஒரு நிமிஷத்தில். அதுதான் பிசாசானவன் டெக்னிக்கலாக மன மூலியமாக தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி, அவன் பரிசுத்தவானாக இருக்கிறதுனால பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறேன்னு சொல்லி அவன் வார்த்தையை தட்டி தேவனுக்கு பெருமையாய் வாழ்ந்ததுனால அவன் இழந்து போனதை, அவனுடைய வைராக்கியத்தை, அவனுடைய உண்மையை, அவனுடைய பரிசுத்தத்தை, அவனுடைய நீதியை பார்த்து தேவன் அவனை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. 2 மடங்காக தேவன் ஆசீர்வதித்தார். நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து, நம்முடைய நீதியை பார்த்து, வருங்காலங்களில் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் 2 மடங்காக இந்த தேசத்தில், இந்த கிராமத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னா நாம் பரிசுத்திலும் நீதியிலும் உண்மையிலும் உத்தமத்திலும் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் போது தேவன் நிச்சயமாகவே இந்த பூமியில், இந்த ஸ்தலத்தில், இந்த மகிமையின் தேவாலயத்தில் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். கைவிடாத தேவன், நீதி உள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 12:13 வாசிங்க பார்ப்போம். 12:13. இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் நடத்தி வந்தார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் ஆடு மேய்க்கிறவனை தான் தேவன் ராஜாவாக கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் அவன் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு தவறான ஒரு காரியத்தில் அவன் விழுந்துட்டான். உடனே ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறார். நீ இந்த தவறான காரியத்தில் நீ விழுந்துட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனேயே மனம் திரும்புகிறான். பாருங்க, தீர்க்கதரிசி மேலே கோவப்படலை, ராஜாவாக இருக்கிறான். தீர்க்கதரிசியை அவனை தூக்கிட்டு போய் கொல்லுங்கன்னா அப்போ செகண்டில் போய் கொண்டுருவாங்க. ஆனால் செஞ்ச காரியம் பார்த்தீங்களா, எச்சரிப்பு சத்தத்தை கேட்ட உடனே கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய அந்த தீர்க்கதரிசி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். உடனேயே கீழ்ப்படிந்தான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு கீழ்ப்படிந்து மனம் கசந்து அள்ளுதான் என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை நாம் ஆலயத்துக்கு போகிறோம், சில காரியங்களை தவறிட்டோன்னா தேவனுடைய பிள்ளைகளை வச்சு தேவன் பேசுவானார். உடனேயே நாம் கீழ்ப்படிஞ்சனா நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போக மாட்டோம், பெற்றுக்கொள்வோம். அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால அவன் ராஜாவாக மரணபரியந்த ராஜாவாக தாங்க இருந்தான். அவன் மகன் கூட எப்படியாவது அவரை கொண்டுட்டு பதவிக்கு வர வேண்டும் என்று மகன் விரும்பினான். ஆனால் தேவன் விரும்பலை. தாவீது சொல்லுவார், என் மகனை நீங்கள் கொன்றாதீங்க, நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி. ஆனால் ஏசப்பா அவன் பரிசுத்தவான். அவன் நான் எச்சரிப்பு கொடுத்தோன்னு மனம் திரும்பிட்டான். திரும்ப அதுக்கப்புறம் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. அதனால ராஜா பதவியிலிருந்து நான் அவன் கீழே தள்ள மாட்டேன். அது மகனாக இருந்தாலும் சரிதான், என் பிள்ளைக்கு விரோதமாக யார் எளிமை வந்தாலும் சரி நான் விட மாட்டேன்னு சொல்லி மகன் மரித்து போனான். தகப்பன் ராஜஸ்தானத்தில் இருந்து ராஜாவாக இருந்து மரித்தார்.
அதுதாங்க தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். எப்படி கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நமக்காக இந்த பூமியில் வந்து மரித்தார், பிசாசன் சோதித்தான், ஆனால் எல்லாவற்றிலும் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதே போல தான் நமக்கு சோதனை வரும். அது பெண்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், எதா இருந்தால் என்ன, எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளும் போது தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நிச்சயமாக நடத்துவார். யோபுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். பயங்கரமான ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. ஆனால் உத்தமத்தில் உறுதியாக இருந்தார். தேவனை தூசிக்காதபடிக்கு, தேவனை குறை சொல்லாதபடிக்கு வாழ்ந்தார். நமக்கு ஒரு சின்ன இழப்பு வந்த உடனே நம்ம குறை சொல்லுவோம் இல்லையா? இந்த மலையில் எனக்கு ஒரு 3500 நஷ்டம், நாற்று பாவிருந்தேன், எல்லாம் நஷ்டம்தான். நான் ஒன்றுமே குறை சொல்லலை, ஒன்றுமே சங்கடப்படலை, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். காரணம் தெரியுமா? என் பிள்ளை 2 பேரும் வந்தாங்க. எப்பா காய்கறி போட தான் ஆண்டு சொல்கிறாரு. நான் சொல்லாமே அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் காய்கறி போடுங்க, ஆண்டு நன்மை செய்வார். நான் அதை திரும்ப வயக்காரன் பக்கத்தில் அவனு சொன்னான், ஏன்னா நான் நடவு விரும்பலை அப்படின்னு சொல்லி. நான் அந்த வயலில் போய் பார்த்துட்டு எனக்கு சங்கடமே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சேதம் வந்தால் கூட அம்மா மாதிரி நான் வேதனைப்படுவேன். நான் ஆண்டரை தேடி தானே போகிறேன், நான் ஆண்டருக்கு பிரியமாக தானே வாழ்கிறேன், ஏன் இந்த சேதம்னு சொல்லி. ஆனால் நான் ஒரு குறையுமே சொல்லலை. யாப்பா என்ன செஞ்சுன்னு இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. நம்மளை நடத்துகிற சரியாக நடத்துவார். நாம் நடத்துகிற தேவன் நீதியின் பாதையில் நம்ம நடத்துவார். நம் தேவைகளை அப்பப்போ சந்திச்சிடுவார். அதனால் போய் அவரை குறை சொல்கிற பழக்கம் நமக்கு வேண்டாம். அவர் ராஜாதி ராஜா. ஆண்டு சொல்லியிருக்கா, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன் சொல் உன் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே நான் தெரிஞ்சிருக்கின்ற சொன்ன தேவன் உண்மையுள்ள தேவன், நீதி உள்ள தேவன்க. அதனால் அவரை குறை சொல்லாதபடிக்கு அவருக்கு பிரியமாய் மரணபரிந்த நம்ம வாழ்வோம், உண்மையாய் வாழ்வோம், உத்தமமாய் வாழ்வோம். யோபை போல குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஒருவேளை ஆலயத்துக்கு போய் சின்ன தவறுகளை ஊழியக்காரர்களை சுட்டி காட்டுவார்களானால் உடனடியாக நாம் கீழ்ப்படிவோம். தேவன் நம்மளை ராஜாவாக வைத்து உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்படியே இருந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். எங்களை நேசிக்கும் அருமையான ஜீவனுள்ள தகப்பனே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நான் வார்த்தைக்காக நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை மைமைப்படுத்துகிறேன் அப்பா, உம்மை மேன்மை பாராட்டுகிறேன் ஆண்டவரே. ஒன்றும் தெரியாத என்னை கூட தேவன் கொண்டு வந்து நீங்கள் பேச வைத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த மேன்மைகள் உமக்கு இருக்கட்டும் அப்பா, இந்த உயர்வு உமக்கே இருக்கட்டும் அப்பா. என்னை நீங்கள் பயன்படுத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து இந்த பூமியில் செழிப்பாக இருக்கணும் அப்பா. இவருடைய கண்கள் ஆண்டவரே, இவருடைய இருதயம் இந்த வாலிபத்தின் வயதில் உம்மோடு கூட நான் இப்படி தான் வாழ்வேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணி இந்த பூமியில் நீர் என்னென்ன வைத்திருக்கிறீர்களோ, என்னென்ன பரிசுத்தமானதை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அத்தனையும் இந்த இங்கே வந்திருக்கிற இந்த 4 பிள்ளைகளும் அனுபவிக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. தேவன் நன்மை செய்யுங்க. வந்திருக்கிற நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. மரண வரையும் நாங்கள் உண்மையாக இருந்து உத்தமமாக இருந்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் நாங்களை பிரவேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்படி பிசாசன் சோதிக்கும் போது நீங்கள் உண்மை உத்தமாக இருந்து தேவனுடைய குமாரனுடைய மடியில் போய் இருந்தீங்களோ, அதே போல் நாங்களும் உண்மையாக உத்தமாக இருந்து உம்முடைய மடியில் நாங்கள் வந்து தங்கியிருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யோபை போல நாங்கள் பரிசுத்தமாக இருந்து உண்மையாக உத்தமாக இருந்து பரலோகத்தில் சுதந்திரத்துக்குள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களோட கூட பேசுங்க. இந்த வார்த்தையில் பிசாசானவன் திருடி விடாதபடிக்கு மரண பரியந்தம் இந்த வார்த்தையில் இவருடைய இருத்தில் தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் தவறும் போது, ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமில்லாமல் வாழும் போது இந்த வார்த்தை பேசி அவர்களை ஆற்றி தேற்றி உமக்கு பிரியமான பாதையில் நடத்தி கொண்டு போட்டுமாப்பா. மரண பரியந்தம் உமக்கு பிரியமாக இவங்கள் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக உங்களுடைய அன்பான திருக்கரத்தில் வைத்து இந்த அடியன் கெஞ்சி கேட்கும் சீவன தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்
பெரியவர். நம்ம பிசாசிடமிருந்து ஜெயம் பெறணும், சோதனையில் ஜெயம் பெறணும், வாலிப நாட்களில் ஜெயம் பெறணும், பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், ஜெயம் பெறணும். ஆண்டவர் நிச்சயமாகவே நாளை கூட நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம கிறிஸ்தவர்கள் வாழணும். சோதனை வரும்போது நம்ம தான் ஜெயிக்கணும், பாவத்தில் நம்ம தான் ஜெயிக்கணும், சோத்திரம் வாலிப நாட்களில் நம்ம ஜெயிக்கணும், போராட்டங்களில் நம்ம ஜெயிக்கணும். ஆண்டவர் ஆமீன் எல்லா நேரத்திலையும் ஜெயித்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சோத்திரம்.